என்னமோ அவனுக்கு உதவி பண்றதா நினைச்சு பெருசா உபதேசம் பண்ணினியே, உருப்பிட்டுச்சா? இனிமேலாவது நீங்க 2 பேரும் சேர்ந்து உருப்புறதுக்கு வழியை பண்ணி அவனை எதையாவது சாப்பிட வையுது. மனசுல கவலை இருந்தா வயிற்றுல பசி இருக்காதுமா. வீணா அவரையும் தொந்தரவு பண்ண சொல்ற. ஐயோ, நீ இப்படியே இருந்துக்கிட்டு அவன் சீக்கிரம் போய் சேர்ந்துருவான். அவர் தலையிட்டு அப்படி இருந்தா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ராத்திரியான போதும், ஒரு பக்கம் புருஷன் தொல்லை, இன்னொரு பக்கம் பூனை தொல்லை. சனியனுங்க. அப்பா, அர்த்த ராத்திரிலயாவது இவளுக்கு அத்தா மேல அக்கறை வந்துச்சே. எப்ப வந்தா என்ன, மொத்தத்துல வந்தா சரி. ஆஷா, 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 நீ முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். நம்ம வழிக்கு வந்தே அவனுக்கா, நீ போய் நிம்மதியா தூங்கு. ஆஷா, என்னை விட்டு எங்கேயும் போயிடாத. உங்களை பிரிஞ்சு என்னால எப்படி மோகன் இருக்க முடியும்? ஆஷா, நிறைவேறாத என்னோட ஆசை எல்லாம் இன்னைக்கு நிறைவேறிச்சு. அப்ப நான் புறப்பட்டுமா? எப்படி உங்களை பிரிஞ்சிருப்பேன்னு இப்பதானே என்ன கேட்டேன். அதுக்குள்ள புறப்படுறேன்னு சொல்றேன். உங்களுக்கு மனைவியா இருந்துட்டா மட்டும் போதுமா? இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா இருந்து மத்தவங்களெல்லாம் நான் கவனிச்சுக்க வேண்டாமா? தூங்குங்க.
மோகன் சாப்பிட்டானாமா? நீ சாப்பிட்டியாமா? ஏம்மா? அவர் சாப்பிட்டாலே நான் சாப்பிட்ட மாதிரி. இவ்வளவு பிரியத்தை என் மகன் மேல வச்சுக்கிட்டு அவனை இன்னொருத்தி கையில அள்ளி கொடுக்கறதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்தது? அண்ணன் பூஜையில இருக்கிறார் போல இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சீங்க? மணி அடிக்கிற சத்தம் கேட்டுச்சே. பரவாயில்லையே. என்னது காலங்காத்தால வந்திருக்கீங்க? ஏன் காலங்காத்தால கடங்காரம் தான் வரணுமா? டாக்டர் வரப்படாத? வரலாம். ரொம்ப இருக்காத. மோகன் எப்படி இருக்கிறான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். இப்ப கொஞ்சம் தேவலாம் டாக்டர். நல்லா இருக்கான். அட்டன் பண்ணது நானாச்சே. ரொம்ப அலட்டிக்காதீங்க டாக்டர். என் பொண்ணு அவ கையால கொண்டு போய் டிஃபன் கொடுத்தா மோகன் அதை வாங்கி சந்தோஷமா சாப்பிட்டான். நீங்க ரொம்ப அலட்டிக்காத. பசியோடு இருக்கிறவன் யாரு கொடுத்தாலும் சாப்பிடுவான். அது உங்க பழக்கம். யாரு கொடுத்தாலும் கொட்டிக்கிறது. நீ ஏன் சும்மா இருக்கிற? நீங்க சிரிச்சிரு, நானும் சிரிச்சிடறேன். அசோக், 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 வாங்க. அப்பா என்னப்பா ஆஷா என்ன ஆச்சு? சொல்லுங்கப்பா. ஏன் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க. என்னப்பா சொல்ற? அப்பா நேத்து ஆஷா இங்க வந்தா என் கூட பேசுறான். ஆஷா எங்கப்பா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. ஏன்பா பேசாம இருக்கீங்க? சொல்லுங்கப்பா பிளீஸ். சொல்லுங்க, சொல்லுங்கப்பா பிளீஸ், சொல்லுங்க. அவரை ஏன்பா கேக்குற? மறக்க முடியாத மருமகளை நடு வீட்டுல படமா மாட்டி அதுக்கு மாலையே அவர் கையாலேயே போட்டாரு. அதனால மறுபடியும் ஆஷா உன் கனவுல வந்தா அவளையே கேட்டு தெரிஞ்சுக்க. ஏன்பா செத்து போனவளை நினைச்சு உருகி உன் உடம்ப கெடுத்துக்கிற? மோகன், ஆஷா தெய்வமாயிட்டப்பா. அவ்வளவுதான். படத்தை தொட்டு கும்பிட்டுக்க. மட கழுத தூங்குது. விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? எந்திரடி லட்சுமி, எந்திரடினா. ஏண்டி என்னைக்கும் இல்லாம இப்படி எருமை மாதிரி இன்னைக்கு தூங்குற? உடம்பெல்லாம் வலிக்குதுமா. ஆமா, காலங்காத்தால எந்திரிச்சு போய் காப்பியோட அவனை எழுப்பி இருந்தா அவன் இப்படி ஆச்சு ஆச்சான்னு கத்துவானா? என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்க, உட்கார்ந்துட்டே தூங்குற. எந்திரிச்சு போடி. அடிப்பாவி கழுத, எந்திரடி. கால்ல கிடந்த கொலுசு போன கூட தெரியாம அப்படி ஒரு தூக்கம். கழுத கழுத, எக்கேடு கெட்டு போ. உன் தலையெழுத்து எப்படி இருக்கோ அவன் ஆச்சா போச்சான்னு கத்திக்கிட்டு இருக்கான். இத சாதாரண விஷயமா விட்டுறப்படாது. நிச்சயமா இது மோகினி பிசாசோட வேலைதான். மோகன் கண்ணுக்கு அது ஆசாவா தெரிஞ்சிருக்கு. கெட்ட கனவா இருந்திருந்தா பய திடுக்குன்னு எழுந்திருச்சிருப்பான். சுகமான கனவு பய சொக்கி போயிட்டான். காலையில கண்ணை முடிச்சு பார்த்தா அவளை காணோம். அப்படின்னு அவன் கத்திட்டான். நீயே என்ன பயமுறுத்துற? இப்போ இதுல இருந்து என்ன புரியுது? ஆயுஷ் பூராவும் தூங்கப்படாதுன்னு புரியுது. ஆஷா செத்துட்டாலும் அவன் மோகன் மனசை விட்டு நீங்களேன்னு தெரியுது. வீணைய மீட்டுறதுக்குள்ள கம்பி அறுந்து போச்சு இல்ல. அதனால்தான் அவனுக்கு பெத்தடின் இன்ஜெக்ஷன் போட்டு தூங்க வச்சிருக்கிறேன். எல்லாம் சரியா போயிடும். அது எப்படி சரியாயிடும்? தூங்க வச்சுட்டா கனவு வரும், கத்துவான். அப்புறம் ராத்திரி கனவுக்கு பகல்ல ஊசி, பகல் கனவுக்கு ராத்திரி ஊசி. இப்படி மாத்தி மாத்தி ஊசிய குத்துனா பையன் ஊசி போயிடுவான் சார். அப்புறம் அவன் வாலிப என்ன ஆகிறது? இந்த வம்சம் விருத்தி ஆகிறது எப்படி? அதுக்கு ஒரே வழி கல்யாணம் இருக்கா பையனுக்கு. பழிச்சுன்னு அப்படி சொல்லுங்க டாக்டர். இப்ப நீங்க புறப்படலாம் சார். இப்ப நம்ம உடனடியா மோகனுக்கு ஒரு பொண்ணை பாக்குறோம். என்னையாது வீட்டுல லட்சுமி வச்சுக்கிட்டு வெளியே போய் பொண்ணு பாக்குறதா? வீட்டு லட்சுமி தான் அவனுக்கு வேப்பண்ணை ஆகிடுச்சு. அதனாலதான் பையன் ஆசாவை தேடி போனான். மறுபடியும் நீங்க என்ன குழப்பாதீங்க. பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன் சார். இந்த கிருஷ்ண
எப்பவுமே இந்த சிவராமனோட கிருஷ்ணன் தான். பட்டுமா? யோ டாக்டர், டாக்டர்! ஐயோ, நாய் கடிச்சிருச்சு, நாய் கடிச்சிருச்சு, நாய் கடிச்சிருச்சு! யோ, ஏன் அப்படி அலற? எங்க வீட்டுல நாயும் கிடையாது, நரியும் கிடையாது. உன்னை எப்படி கடிக்கும்? பின்ன வாசப்படியில காலை வச்சுட்டு வண்டியில புடுங்கய்யா. வாசப்படி இல்லையா? டேய் ஜிமிக்கே, வாடா அப்படி. ஏன்டா இவரை கடிச்ச? முதுகுல மிதிச்சாரு கடிச்ச. நெஞ்சில மிதிச்சுட்டா நக்கிருப்பியாடா? நாய நாய. கோவப்படாதீங்க. அவனுக்கு இருக்கிற நன்றி விசுவாசத்துக்கு அவன் நாயாவே பிறந்திருக்க வேண்டியது. தப்பி தவறி கேவலம் மனுஷனா பிறந்துட்டான். இருந்தாலும் நாய் குணம் அவனை விட்டு இன்னும் போகலையே. வெளியே போகும்போது விளக்கு கம்பத்தை பார்த்தான்னா போச்சு. காலை தூக்கிடுவானா, குளமாக்கி விடுவான். நாய் கடிச்சா தொப்புல சுத்தி ஊசி போடணும். இவன் கடிச்சா எதிர போடுவீர். உம்மா வாயை சுத்தி போடணும். ஒண்ணும் ஆகாதியா, வாயா. உமக்கெல்லாம் ஒரு நல்லது பண்ணலான்னு வந்தா நாயை விட்டு கடிக்க விடுறீர. நல்லது பண்ண வந்தீங்களா? என்ன சமாச்சாரம் சொல்லுங்க சீக்கிரம். உங்க மச்சன்சிக்கு பக்கத்துல நம்ம மோகனை நிறுத்தி வச்சா எப்படி இருக்கும்? அவன் அண்ணாந்து பார்க்கணும், அவன் குனிஞ்சு பார்க்கணும். அவங்க எப்படியோ பார்த்துட்டு போறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சா பொருத்தம் எப்படி இருக்கும்? பொருத்தம் நல்லா தான் இருக்கும். ஆனா எனக்கு தான் வருத்தமா இருக்கும். என்னது ரெண்டாம் தாரமா இருக்குதுன்னு யோசிக்கிறேன். தாரம் ரெண்டாம் தான் என்னய்யா? அப்பா, பையன் பிரஷ். என்னது பிரஷ்? பால குருத்து மாதிரி இன்னும் விரியவே இல்ல. யாரும் உங்க அப்பனா? சிவராமன் வந்துட்டாரியா? நீ போய் உங்க மச்சி ரெடி பண்ணி கூட்டு வா. தான் வந்துடுறேன். போய்யா போய்யா. என்னங்க? என்ன? என் தங்கச்சி எனக்கு ஒத்தாசையா இருக்கிறாங்கிறதுக்காக அவளுக்கு வர்ற வரணி எல்லாம் எதையாவது காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சுட்டே வரீங்க. இப்ப வந்திருக்கிற இந்த வரணை எப்படியாவது முடிச்சிருங்க. அவளுக்கும் வயசாயிட்டே போகுது இல்லையா? உனக்கு தான் ஆயுசு வளர்ந்துகிட்டே இருக்குது. சனிய 20 வருஷமா இப்படியே இருக்கிறேன். பாரு, சொருகின குழாயெல்லாம் இன்னும் உருவவே முடியல. படுத்த படிக்க இருந்துகிட்டு ஏன் இப்படி பிராணனை வாங்குறேன்? கிருஷ்ணா, அவளை நான் சின்ன பொண்ணா பார்த்தது இப்ப பெரிய பொண்ணா ஆயிடுச்சு. உட்காந்து பாருங்க. சார், நான் ஏன் இந்த பொண்ணை சிபாரிசு பண்றேன்னா, டாக்டர் வீட்லயே வளர்ந்த பொண்ணு, நோய் நொடி இல்லாம சுத்த பத்தமா இருக்கும். என்னது சுத்தமா இருக்கு? உங்களை பிரிஞ்சு என்னால எப்படி மாமா இருக்க முடியும்? என்னால மட்டும் இருக்க முடியுமா? என்ன பண்றது? இந்த பாரு, உனக்கு என்ன பாக்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு தும்மல், எங்க இருந்தாலும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடியாந்துருவேன். உனக்காகவே சுவரேறி குதிக்க பிராக்டிஸ் பண்ணலாம்னு. இந்த பாரு, சீக்கிரமாவா. தீர்காயசா இருமா. சார், பொண்ணு பிடிச்சிருக்கா? கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு டாக்டர் கேளியா? அதிகாலையிலயும் வச்சுக்கலாம், அர்த்தராத்திரிலயும் வச்சுக்கலாம், ஏன் நாளைக்கே வச்சுக்கலாம். நான் இருக்கும்போதே ஓவர் டேக் பண்றீங்க. நாள் நல்லா இருந்தா போருமா? மத்த அம்சம் எல்லாம் நாங்க பார்க்க வேண்டாம். பொண்ணு முகத்தை பார்த்தா போருமா ஐயா? மத்த சொல்லு. அருமையா சமைப்பா, வீட்டு நிர்வாகத்தெல்லாம் பிரமாதமா கவனிச்சுக்குவா. அட போயா, சமைக்கிறதுக்கு தான் ஒரு தங்கச்சி பாமா இருக்கு. வீட்டு நிர்வாகத்தை கவனிக்க பாமாவோட புருஷ ஒருத்தர் படிக்கட்டிலே குத்த வச்சு உட்கார்ந்துருக்கா. இதெல்லாம் இல்லாம அந்த பொண்ணுக்கு ஸ்பெஷலா என்ன தெரியும்? பாயிண்ட் நெருங்கிட்டீங்க. ஆஹான்னு பாடுவா, ஓஹோன்னு ஆடுவா. எங்க அந்த ஆஹா ஓஹோ ரெண்டையும் சேர்த்து ஒண்ணா பண்ண சொல்லு. ஆவி துடிக்குதையா, ஆவி துடிக்குதையா, உன்னை தூவி அழைக்குதையா ஐயா. ஆவி துடிக்குதையா, உன்னை தூவி அழைக்குதையா ஐயா. ஆவி துடிக்குதையா. பாவி மதந்தானே போட்டானே வானம், பாவி மதந்தானே போட்டானே வானம், நாடி நரம்பெல்லாம் சூடாக பாயும். ஆவி துடிக்குதையா ஐயா ஐயா. சிவராமன் சார், சிவராமன் சார், சிவராமன் சார், எங்கேயா சிவராமன் சார்? எப்பயா போனாரு?
என்னையா மண்டை ஆடுற? ஏன் பேரஞ்சு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? சொல்லி தொலையா. ஆமா, அவன் மச்சன் எதுக்கு தண்ணி போட்ட மாதிரி ஆடினா? அவ ஏன் இப்படி ஆடினான்னு எனக்கே புரியல. உனக்கு புரியாம இருக்கலாம் ஐயா, எனக்கு புரிய வை. அவருக்கு நான் என்னையா பதில் சொல்லுவேன்? தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்றேன். தெரிஞ்சுட்டு வந்து சொல்றியா? இவன் ஊசி எடுத்துட்டு உள்ள போறான்னா ஒரு வாரத்துக்கு வெளியே வர மாட்டான். ஏன் அப்படி ஆடின? அந்த வீட்டுக்கு 2ஆம் தரமா போறதை விட உங்களுக்கே அப்படி இருந்துடுறேன் மாமா. அக்காவுக்கும் துணையா இருக்கு இல்லையா? ஓஹோ, அப்படின்னா பெரிய வீட்டுக்குள்ளேயே சின்ன வீடா? அதுவும் சரிதான், அலைச்சல் மிச்சம். புனிதமான லட்சுமி தான் என் ஸ்தானத்துக்கு வர முடியும். நான் போட்ட அந்த முடிச்ச யாராலையும் அவுக்க முடியாது.